அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. ரம்ஜான் மாதம் தற்பொழுது நம்மை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் ரம்ஜான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அதை ஆனந்தமாகத்தான் வரவேற்பார்கள். அந்த ரம்ஜான் மாதம் நெருங்குது அப்படின்னு சொன்னாலே முஸ்லீம்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தமும் உற்சாகமும் ஒரு புதிய நம்பிக்கையும் கிடைக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, அருள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. அப்படின்னா இறைவனுடைய அருளுக்கும் அரவணைப்புக்கும் நாம் உள்ளாக போகிற ஒரு மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால முஸ்லிம்களுக்கு அந்த ரம்ஜான் மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே முஸ்லிம்கள் அந்த ரம்ஜான் மாதத்தை ஒரு ஆனந்தத்தோடு வரவேற்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். உலகமே அந்த சமுதாயத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை. பச்சிலம் குழந்தைகளும் பெண்களும் அப்பாவி மக்களும் கொத்து கொத்தாக கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் பொழுது கூட இந்த ரம்ஜான் மாதம் வரும் பொழுது எல்லா தரப்பு முஸ்லிம்களும் இந்த ரம்ஜான் மாதத்தை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எதனால இந்த ரம்ஜான் மாதத்தை முஸ்லிம்கள் அவ்வளவு நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள்? ஒரு புதிய நம்பிக்கை இந்த முஸ்லிம்கள் கிட்ட ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதம். அதனால் என்ன, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை இறக்கிய இறைவன் எங்களை அரவணைப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தெரிகிறது. அதனால தான் முஸ்லிம்கள் எல்லா நாடுகள்லையும் எவ்வளவு சிக்கலுக்குள்ள உள்ளாகி இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ரம்ஜான் மாதத்துக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பு தனிதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குர்ஆனை ரம்ஜான் மாதத்தில் இறக்கிய இந்த இறைவன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குர்ஆனை ரம்ஜான் மாதத்தில் இறக்கிய இறைவன் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது நாம் இதை ரம்ஜான் மாதத்தில் தான் இறக்கினோம். அதில் இந்த குர்ஆனில் நாம் இந்த குர்ஆனை ரம்ஜான் மாதத்தில் தான் இறக்கினோம், அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். குர்ஆன் வெறுமனே புனிதமாக கருதப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தாண்டி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த குர்ஆனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனா முன்னோர்கள் எதை பற்றி பயந்தார்களோ அதுதான் தற்பொழுது நடந்து விட்டது. குர்ஆன் வெறுமனே புனித பொருளாக மாற்றப்பட்டு விட்டது. அது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் அதில் இருப்பதாக உணரல அப்படின்னாலும் கூட அதை படிக்காமல் நடைமுறைப்படுத்தாமல் இந்த சமுதாயம் விலகி கொண்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு கவலை மேலிடத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரம்ஜான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த ஒரு மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்கும் பொழுது குர்ஆன் குறிப்பிட்ட ஒரு இரவில் இந்த குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதாக தெளிவாக கூறுகிறது. அப்ப அந்த ஒரு இரவு எது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இறைவனும் சரி, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அந்த குறிப்பிட்ட இரவு எது அப்படின்னு சொல்லவே இல்லை. நேரடியாகவும் சொல்லல, மறைமுகமாகவும் சொல்லல. அதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அருள் நிறைந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரம்ஜான் மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் முழுவதுமாக வணக்க வழிபாடுகளில் திளைத்திருக்க வேண்டும், இறைவனின் அருளை முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது எந்த இரவுன்னு சொல்லப்படாம முழுமையாக எல்லா இரவுகள்லையும் இவர்கள் இறைவனை நினைவு கூற வேண்டும், தொழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இறைவனும் சரி, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட குறிப்பிட்ட அந்த ஒரு நாளை நம்மிடமிருந்து மறைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் எதுன்னு தெரியாம அந்த குறிப்பிட்ட ஒரு நாளுக்கான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம உற்சாகமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இதை உற்சாகப்படுத்தும் விதமாக இறைவன் கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். 97வது அத்தியாயம் அல் கத்ர், அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த ஒட்டுமொத்த வசனங்களுமே நம்ம பாருங்க, திண்ணமாக நாம் இதனை மாட்சிமை மிக்க இரவில் இறக்கி வைத்தோம். அதாவது இந்த குர்ஆனை ஒரு மகத்துவமான இரவில் நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு இறைவன் சொல்றத பார்க்கிறோம். மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? மாட்சிமை மிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதில் வானவர்களும் ரூஹும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளையும் ஏந்திய வண்ணம் இறங்குகிறார்கள். அந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கிறது, வைகரை உதயமாகும் வரை அப்படின்னு. அதாவது மகத்துவம் மிக்க அந்த ஒரு இரவில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது.
இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கப்பட்டு இறைத்தூதராக அவர் தன்னை பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இந்த இரவில் தான் உருவானது. அவர் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அன்று இரவு நடந்தது. ஆனால் அந்த இரவு எது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாத இறைவன் அந்த இரவின் மகத்துவத்தை சொல்லும் பொழுது அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் ஈக்குவல் அப்படி பண்ணோம்னாக்கா, அப்போ 83 ஆண்டுகள் ஆய்வு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு நேர் வழியை இறைவன் ஒரு இரவில் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, அந்த இரவு எவ்வளவு மிகச்சிறந்த இரவாக, ஒரு மகத்தான இரவாக, ஒரு மாட்சிமை பொருந்திய இரவாக, ஒரு அருள் நிறைந்த இரவாக இருந்திருக்கும் இந்த மனித குலத்துக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய சிறப்பு பெற்ற இந்த இரவில் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹீரா குகையில் தனித்திருந்து இறைவனை வணங்கி தியானம் செய்து கொண்டிருந்தார்களோ, அதே போல நாமும் இப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த இரவு ஏது அப்படின்னு மறைக்கப்பட்டு ரம்ஜான் மாதம் முழுவதும், குறிப்பாக அந்த பின் காலங்கள், அந்த கடைசி 10 நாட்கள் முழுவதும் இறைவனை நினைத்து தியானித்து நாம் விழித்திருந்து எல்லா நற்செயல்களும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய நாட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த கடைசி பின்னிரவில் அந்த மகத்தான இரவின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது கூட அந்த ஒற்றைப்படை இரவு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரம்ஜான் மாதத்தை நாம் அடைந்தால் நாம் நோன்பு நோற்க வேண்டும். குறிப்பாக அந்த கடைசி ஒற்றைப்படை இரவில் நாம் தனித்து தியானம் செய்வது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாருக்கும் கடமையா அப்படின்னு சொன்னாக்கா, இறைவன் குரானில் சொல்லும் பொழுது ஆமாம், இது எல்லாருக்கும் கடமையான ஒரு விஷயம்தான். அதாவது யாருக்குமே விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குரான்ல இறைவன் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த காரணம் சொல்லியும் நம்ம நிராகரிச்சிட முடியாது. இல்லையே, நோயாளிகளுக்கும் பயணம் செய்பவர்களுக்கும் இறைவன் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த வசனத்தை கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும், நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் இறைவன் அந்த நேரத்தில் தான் அந்த நோன்பை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறானே தவிர, அதற்கு பிறகு அந்த நோன்பை கலா செய்ய சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அதாவது நோன்பு காலம் முடிந்ததற்கு பிறகு இந்த விடுபட்ட நோன்புகளை வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிபந்தனையை இறைவன் கொடுத்திருக்கிறத பார்க்குறோம். ஆக இந்த தொழுகையை போலவே நோன்பும் முழுமையான முறையில் விதிவிலக்கில்லாமல் அனைவரும் வைக்க வேண்டியதே. நோயாளியை பொறுத்த வரைக்கும் அந்த நோயிலிருந்து அவரால் விடுபட முடியலை அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அவர் எட்டினார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷமா நோன்பே வைக்கல, அந்த அளவுக்கு அவருடைய உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 5வது வருஷம் அவருடைய உடல் குணம் பெற்றுடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா விடுபட்ட நோன்புகள் வைக்க வேண்டிய ஒரு தேவை, நிர்பந்தம், கட்டாயம், கடமை அவர் மீது வந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பயண நேரத்தில் நோன்பு சிரமமாக இருந்தால் விட்டுவிடலாம். அதே சமயம் பயண நேரத்திலையும் நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைக்கலாம். ஆனால் பயண நேரத்தில் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த பயண காலங்கள் முடிந்ததுக்கு பிறகு விடுபட்ட நோன்பை கட்டாயமாக வைக்க வேண்டும் அப்படின்னு தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இது மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நோன்பு அப்படிங்கிறது அனைவருக்கும் விதிவிலக்கு இல்லாமல் முழுமையான முறையில் கடமையாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. மிகுந்த சிரமமா இருக்கு, என்னால சுத்தமா முடியல, என்னுடைய நோய் அந்த மாதிரி இருக்கு, என்னுடைய உடல் ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னாக்க அதற்கும் இறைவன் விதிவிலக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் நோன்பை விடக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அந்த ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் மறுபடியும் இறைவன் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பு வைப்பதே சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நோன்பாளிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனா அந்த குரான்ல அந்த 183வது வசனம் 2வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனமே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்க, நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது விதியாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது நோன்பு என்னவோ இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்துதான் துவங்கியது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தில் இருந்து இந்த குரான் வசனம் என்ன சொல்லுது
சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, இல்லை உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீதும் நோன்பு அப்படிங்கிறது கடமையான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்றதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, நோன்பாளிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக. நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது பனு இஸ்ராயல்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கும், ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்ட நோன்பு இறுதியாக இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக இன்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் காண்கிறோம். ஆக நோன்பாளிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குர்ஆனில் இறைவன் உற்சாகப்படுத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அதனுடைய நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவாக நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதற்காக வைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னாக்க, அதற்கும் குர்ஆனில் இறைவன் பதில் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அதே 2ஆம் அத்தியாயம் 183வது வசனத்திலேயே அதற்கான பதிலும் இருக்கிறது. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது விதியாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் பயபக்தி உடையவர் ஆகலாம் என்பதற்காக. அதாவது நோன்பு எதற்காக வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பயபக்தியை அதிகப்படுத்தி கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்பு வச்சா பயபக்தி வந்துருமா அப்படின்னு சொன்னாக்க, கடமையான வழிபாடுகள், கடமையான செயல்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடமையான தொழுகையை பேணுவதற்கும், கடமையான ஜக்காத்தை கொடுப்பதற்கும், கண்ணியமாக நடந்து கொள்வதற்கும் இதெல்லாமே கடமையான விஷயம். கண்ணியமான பேச்சுக்களும் சரி, கண்ணியமான நடத்தைகளும் சரி, கண்ணியமான பண்புகளும் சரி, இது எல்லாமே இறைவனால நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள். இதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மளை அது ரெனியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நோன்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஒருத்தர் ஒரு சிகரெட்டோ இல்லை போதைப் பொருட்களோ, இன்னும் அதை சார்ந்த போதைப் பொருட்களோ பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக அது இஸ்லாத்தில் ஹராம், தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு விஷயத்திலிருந்து தன்னை விடுபடுத்தி கொள்ள இந்த நோன்பை தாராளமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். மன இச்சையினால் கடுமையான முறையில் அவதியுறக்கூடியவர்கள், இது போக சைக்காலஜிக்கலான விஷயங்கள் மனிதர்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அதாவது மன இச்சைகள், அது போதை வஸ்துகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது காமம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத இந்த குப்பையான சில விஷயங்களை மனசில் அள்ளி போட்டு கொண்டிருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் நாம விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக இந்த நோன்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நோன்பு வைப்பவர்கள் தன்னாலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் என்னால் இந்த மனசை மாற்ற முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த நோன்பு காலகட்டத்தில் தங்களுடைய மனதை அவர்களே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை உணர முடியும். இந்த விஷயத்தை என்னால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு ஒரு தவறான விஷயத்துக்கு அடிக்ட் ஆனவங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த நோன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்ம பலம் இருக்கு, உங்களால் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய நிகழ்வு, அந்த அற்புதம் மிக நிச்சயமாக அந்த நோன்பு மாதத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த நோன்பு காலம் முழுவதும் கடமையான விஷயங்களை மிகச்சரியாக செய்யக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு அந்த தக்வா அப்படிங்கிற அந்த பயபக்தி அப்படியே உள்ள ஊறி போயிடும். அது அடுத்த சில காலகட்டத்துக்கு அது அப்படியே தொடர்வதை நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுன் ஆகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அது மனிதர்களுக்கு அது இயற்கையான ஒரு விஷயம்தான். மறுபடியும் அடுத்த வருஷம் அந்த ரம்ஜான் மாதம் அவர்களை வரவேற்கும், அவர்களை சீர்படுத்தும். ஆக இந்த ரம்ஜான் மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக மனிதர்களை மறுசீரமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான அருள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ரம்ஜான் மாதத்தில் வழக்கமான வேலைகளை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு முழுமையான அனுமதி உண்டு. நீங்களாகவே இருக்கலாம். நீங்க ரம்ஜான் மாதம் முழுவதும் 24 மணி நேரமும் வழிபாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடமையான விஷயங்களை செய்தாலே அதுவே உங்களுடைய பயபக்தியிலிருந்து உங்களை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போய் விடுமே தவிர, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்க அமைதியா கண்ணு மூடிக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது போக அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தம்பதிகள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, மிக நிச்சயமாக அதற்கும் இறைவன் இசைந்து கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இறை
இறைவன் அந்த ஒரு விஷயத்தை தெளிவாகவே குர்ஆன்ல சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். நோன்பு கால இரவுகளில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் உறவு கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மட்டும் இது தடை செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மஸ்ஜித்துகளில் இஃப்திகாஃப் இருக்கும் பொழுது, தனித்து இருந்து இறைவனை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடைசி 10 நாட்கள் அவர்கள் ஒதுங்கும் பொழுது அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவு மிக நிச்சயமாக தடை செய்யப்படுகிறது. அப்ப இது மாதிரியான தனிச்சிருந்து பள்ளிகளில் இஃப்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னும் அதிகமான அற்புதம், அந்த அருள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, மற்றவர்களை விட அவர்களுக்கு கூடுதலான கவனம் செலுத்தப்படுகிறது. மற்றவர்களை விடவும் அவர்களுக்கு கூடுதலான சில நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இறைவன் அவர்களை வெகுவாக விரைவாக நெருங்குவதற்கான ஒரு இடமாக அந்த இஃப்திகாஃப் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருள் நிறைந்த இந்த மாதம் ரம்ஜான்கிறதுல நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய விதத்தில் இந்த குர்ஆன் அந்த மாதத்தில் இறங்கியது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அந்த மாதத்தில் ஒரு இரவில் இந்த குர்ஆன் அருளப்படுகிறது. அது எந்த நாள் அப்படிங்கிறது விஷயத்தை வெளியே சொல்லாமல் அது விட்டுவிடப்படுகிறது. காரணம் என்னன்னா, குறிப்பிட்ட அந்த நாள் மகத்துவமிக்க ஒரு நாளாக இருக்கிறது. அதன் காரணத்தினால் அந்த நாளை அடைவதற்காக நீங்கள் கடைசி ஒற்றைப்படையில் அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இறை தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இது அருள் நிறைந்த மாதத்தில் நாம் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ள, குறிப்பாக நம்முடைய பயபக்தியை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாகத்தான் இந்த ரம்ஜான் மாதமும் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் சிக்கலில் நெருக்கடியில் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இந்த ரம்ஜான் மாதம் மிக நிச்சயமாக ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு மீள் எழுச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.